அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன மகிழ்ச்சியூட்டும் செய்தி கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனிவரும் காலங்கள்ல தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு இலவச சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டனர். அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகள் வாகன ஓட்டிகளுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. 10,000க்கும் மேல் பணம் எடுத்து சென்றால் கண்டிப்பாக ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி ஆவணங்கள் சரியாக இல்லை என்றால் அந்த பணம் தேர்தல் ஆணையம் முடக்கிவிடும் அறிவிக்கப்பட்டாங்க. சரியான ஆவணங்கள் காண்பித்த பிறகு அந்த பணங்கள் மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா புதிய விதிகளின்படி தற்போது 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என போக்குவரத்து துறை தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இது குறித்து தற்போது முக்கியமான விவரங்கள் என்று பார்க்கலாம். வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது. உயர்தர பாதுகாப்பு பதிவு எண் பலகை இல்லாத இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு இனி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பழைய வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் உடனடியாக இந்த மாற்றத்தை செய்து முடிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. புதிய விதிகளின்படி HSRP பொருத்தப்படாத வாகனத்திற்கு இனி மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் இந்த வாகனங்களை சாலையில் இயக்குவதில் சிக்கல்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதுவரை பழைய எண் பலகையுடன் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டாலும் தற்போது இந்த நடைமுறை முழுமையாக நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. HSRP இல்லாமல் வாகனங்களை இயக்கினால் ரூபாய் 5,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் மாசு சான்றிதழ் இல்லாத வாகனத்திற்கு ரூபாய் 5,000 அபராதம் விதிக்கப்படலாம். மொத்தமாக ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக தற்போது வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த மாற்றம் வாகன ஓட்டிகளுக்கு குறிப்பாக வாகனம் ஓட்டும் உரிமையாளருக்கு பெரிய சுமையாக மாறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த புதிய விதிகளின்படி குறிப்பாக இந்த புதிய கட்டுப்பாடு பல்வேறு மாநிலங்கள்ல செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் மீண்டும் பல்வேறு மாநிலங்கள்ல இதை கடுமையாக்கப்பட உள்ளதாக தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் கோடிக்கணக்கான வாகனங்கள் இன்று HSRP பொருத்தப்படவில்லை. குறிப்பாக தனியார் வாகன உரிமையாளர்கள் இதை பின்பற்றாமல் இருப்பது அதிகமாக ஆபத்துகளை ஏற்படுத்தும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழக அரசு என்ன அறிவிக்கப்பட்டார்களோ, அதாவது வாகன ஓட்டிகளுக்கு நம்பர் பிளேட் என்ன ஃபார்மேட்ல கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டை தான் நீங்க கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நகை பிரியர்களுக்கு மிக அதிர்ச்சி தரும் செய்தி தற்போது வெளியாகிறது. ஒரே நாளில் 5,000 ரூபாய் உயர்வு. மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்று தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 14,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஒரு சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து 1,14,880 விற்பனை செய்யப்பட உள்ளது. இன்று வெள்ளி விலையும் தற்போது 5 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1 கிலோ வெள்ளி மீதான விலை 5,000 ரூபாய் உயர்ந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் எதற்காக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான விலை தற்போது உயர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது அக்ஷய திருதி முன்னிட்டு தங்கத்தின் மீதான விலை அடுத்த 2 முதல் 5 முதல் 10 நாட்கள் வரை மீண்டும் உயரம் உள்ள தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக தங்கத்தின் மீதான விலை கணிசமாக குறையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மதுப்பிரியர்களுக்கு ஷாக் நியூஸ். டாஸ்மாக் கடைக்கு 4 நாட்கள் விடுமுறை என தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதாவது
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 21, 22, 23 ஆகிய தொடர்ந்து 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் கட்டாயம் செயல்படக்கூடாது என தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று திங்கட்கிழமையான அன்றைய நாட்கள் கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டனர். 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை கட்டாயம் 3 நாட்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும். வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி அன்றைய நாட்கள் ஒரு நாட்கள் கண்டிப்பாக டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மது பிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். 2% DA உயர்வு, கையில் குவிய போகும் கூடுதல் பணம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மகிழ்ச்சியூட்டும் செய்தி கொடுக்கப்பட்டனர். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புத்தாண்டு பரிசாக 2% அகவிலைப்படி அதாவது DA உயர்வை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று அறிவித்துள்ளது. 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் விலைவாசி ஈடு செய்யும் வகையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த உயர்வின் மூலமாக சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கும் நேரடியாக பலன் பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மொத்தமாக 1.5 கோடி குடும்பத்திற்கு இந்த உயர்வு மிகப்பெரிய நிம்மதி அளிக்கும் செய்தியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியான அமைச்சரவை கூட்டத்தில் தற்போது உறுதியாக சொல்லப்பட்டனர். அடுத்தபடியாக சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. ரயிலில் இனி சத்தமாக பேசினால் அபராதம். புதிய விதி வந்தாச்சு. அதாவது ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிவரும் காலங்களில் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சத்தமாக பேசினால் சரி, சத்தமாக பாட்டு கேட்டாலும் சரி, சத்தமாக எது செய்தாலும் அவர்களுக்கு 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டனர். மேலும் தேவைப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் மெட்ரோ ரயில் வளாகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். எனவே சக பயணிகள் பயண சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் அமைதியாக செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மெட்ரோ ரயில் மற்றும் அதன் வளாகத்திற்குள் உறந்த தற்போது அனைவரும் கண்டிப்பாக பாதுகாப்பாகவும் எந்த ஒரு சத்தமும் எழுப்பாமல் மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மீண்டும் தமிழகத்தில் கொட்டப்போகும் கனமழை. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், உள் தமிழகம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நேற்று திருச்சி, கரூர், நாமக்கல், மதுரை, ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல 100 டிகிரி தாண்டி சதமடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நேற்று அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை கூடுதலாக பதிவாகுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை, கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்ந்த தற்போது வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.